கேட்டனோட வீட்டு சைட்ல இருந்து சியா மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க அவங்களையுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் கேட்டனோட ஃபேமிலிக்கு சியா மேல ஒரு சில டவுட்ஸ் வந்தது அப்படின்னா, கேட்டன் வந்து கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் பல வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்க ஒரு பர்சன். சோ அவருக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல. பாலைக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனா பாஸ்போர்ட் காணும், அந்த லோஹாகட் போயிருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. சோ போலீஸும் கேட்டன் ஃபேமிலியில சொன்னதை கேட்டு சியாவை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல முதல் விஷயம், சியாக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாவும் அவங்க போயிருந்தா அதே லோஹாகட் ஊருக்கு வந்து வந்திருக்கிறதா வந்து ஒரு சிசிடிவில வந்து பதிவாயிருக்கு. கேட்டனுக்கு இப்படி நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சியாவும் அந்த பாய் ஃப்ரெண்டும் மீட் பண்ணி ஒரு கெஃபேல உட்கார்ந்து பேசினதான சிசிடிவி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ சியா அண்ட் பாய் ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேருமே இப்ப அவங்க வந்து கஸ்டடியில எடுத்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறதாவும், இதுக்கப்புறம் அங்க எக்ஸாக்டா என்ன நடந்தது, சியாவும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் வந்து கேட்ட மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்களா, அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவுல சியாவோட பேரண்ட்ஸோட வீடியோ வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சியாவோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா என் பொண்ணு இந்த ஒரு தப்பு பண்ணிருந்தா அப்படின்னா அவளுக்கு தக்க தண்டனை வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா, அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க அவங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஒருத்தவங்களை உயிரை எடுத்துதான் நீங்க அதுக்கப்புறமா வாழணும்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பா உங்களால அது வாழ முடியாது. ஆனா இப்பெல்லாம் இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் மாதிரி, ஒரு உயிரை எடுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லாத மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து சியா வந்து கேட்டன் கிட்ட பேசியிருந்தாலே இந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிருக்கும். அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிருப்பாங்க, இவங்க லைஃப் பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்போ 3 பேரோட லைஃபுமே வந்து கேள்விக்குறியா இருக்கு. அதுல ஒருத்தர் இப்போ உயிரோட இல்ல. சோ இந்த ஒரு இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.